அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை நெல்லை விரைவு ரயிலில் ஆவணங்களின்றி எடுத்துச் சென்ற 4 கோடி ரூபாய் விவகாரம் தொடர்பாக அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். விவரங்கள் என்ன? ராதா, தேர்தலுக்கு முன்பாக சென்னையிலிருந்து நெல்லை செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல 4 கோடி ரூபாயை பறக்கும் படையானது பறிமுதல் செய்தது. இந்த பணம் குறிப்பிட்ட நெல்லை தொகுதியில் போட்டியிடக்கூடிய நைனா நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பல்வேறு விவரங்களை தாம்பரம் காவல்துறையானது விசாரணையை மேற்கொண்டிருந்தன. இது தொடர்பாக நைனா நாகேந்திரன், அதாவது நெல்லை பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த பணத்தை எடுத்து சென்ற நபர்களிடமும் தொடர்ந்து சம்மன் கொடுக்கப்பட்டு விசாரணையை காவல்துறையானது மேற்கொண்டு வருகிறது. இந்த வழக்கை தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை அவர்கள் விசாரணையை மேற்கொள்வார்கள். குறிப்பாக முதல் கட்டமாக இந்த பணம் எங்கு கொண்டு செல்லப்பட இருந்தது, யாருடைய பணம் என்பது தொடர்பான விவரங்களை காவல்துறையானது தொடர்ந்து விசாரணை செய்ததாலும் இந்த வழக்கை தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவை பிறப்பித்திருக்கார்கள். இதற்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், இந்த வழக்கை விசாரிப்பதற்கான விவரங்களை விசாரிப்பதற்காக ஒரு அதிகாரி நியமிக்கப்படுவார். அவர் இந்த வழக்கை கையாளுவார். அவரின் பிறகு தொடர்ந்து இந்த பணம் யாருக்கும் சொந்தமான பணம், இந்த பணம் எங்கு கொண்டு செல்வதற்கான திட்டமிடப்பட்டது என்பதோட விவரங்கள் எல்லாம் அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் தெரிய வரும். நன்றி ஆனந்தன்.